என்ன சுவாமி? சுவாமி இன்னொரு சுவாமி, ரெண்டு சுவாமியா? ஓடுற ராஜு. ஹலோ சொல்லுடா மச்சான், சுவாமி கிட்ட எப்படி தப்பிக்கிறது? மச்சான், சுவாமிக்கு மூச்சு விடாம இருந்தா தெரியாதுடா. மூச்சு விடாம இருந்தா தெரியாதடா? ஆமா மச்சான். சரி ஓகே மச்சான். மச்சாலே என்ன காப்பாத்துற, என்ன சுத்தி ஒரு சாமியா இருக்குடா. லே மச்சான், மூச்சு விடாம இருடா, சுவாமிக்கு தெரியாதுடா நம்ம இருக்கிறது. ஐயோ ஓடிடுறே. இதுக்கெல்லாம் ஒரு வழிதாண்டா இருக்கு. A few minutes later. சுவாமி வேஷம் போட்டோம், அப்படியே சுவாமி ஏமாத்த வேண்டியது. கிட்ட வருது. ஐயோ பான்ஸ் பவுடர் அடிச்சுட்டு வந்துட்டேன். மோந்து பாக்குது. அப்பாடி அடியாத்தடி. ஹலோ சொல்லா மச்சான், என்னடா நம்ம நாய் இடத்துல புடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. மச்சான், இனிமே எல்லாம் அப்படி இருந்தா நீ இப்ப எங்க இருக்க? நானா பூனை இடத்துல இருக்கேன்டா. அங்க ஏன்டா போறாது? கேங்ஸ்டர் கேட் இருந்தா. கேங்ஸ்டர் கேட்டா? டேய், நான் எதிரில வந்தா ஒண்ணுக்கு போற பையன், அவனை பார்த்து பயப்பட சொல்றியா? மச்சான் சொன்னா கேளு, அங்க இருக்காத. என்னடா பௌ பௌ பௌ. இனிமே அந்த சீன்லாம் இல்ல, நீயா சொல்லு. மியா ஏய் மச்சான், என்னடா மாஸ்க் காட்டுறான்? எப்படிடா? அதுவாடா சார், நீங்க போட்ட ரூல்ஸ் எங்களுக்கு ஓகே தான். ஆனா இந்த நாய் இனத்துக்கு போட்ட சட்டம் பூனை இனத்து பக்கம் திரும்பிச்சு, என்னடா பண்ணுவ? சார், அவனுங்கள மாதிரி பேப்பர் ரவுடி இல்லைன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உரண்டிடுவேன். ஏன்டா மம்பத்தை உட்காச்சு பழகுறாங்கண்ணே. லே, உன் பம்பரம் பொழந்து கிடக்க எடுத்துக்க. தம்பி, நானும் விளையாட வரலாமா? விளையாட தெரிஞ்சா யார் வேணாலும் வரலாம். அப்படியா? கொஞ்ச நேரம் வந்துடுறேன். ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொரு வந்திருக்காடு. A few minutes later. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. Oh no. அபி அபி. லே, பம்பரம் வானத்தை பார்த்து கிடக்க போற, கவுத்து விடா. அச்சோ, என்னடா தம்பி ஆணி வளைஞ்சிட்ட? போ வீட்டுக்கு போ, ஆணியை மாத்திட்டு வா. A few minutes later. ரெடி, ஸ்டார்ட். 1 2 3. அபிட். என்ன ஒரே குத்துற வெள்ளா தாண்டிட்டு? என்னடா தம்பி, மம்பத்துக்கு உக்கு வைக்கலாமா? தம்பி, உன் மம்பரத்தை எடுத்துக்க. தம்பி, நீங்கெல்லாம் இப்போ, நாங்கெல்லாம் அப்பவே அப்படி. தம்பி, ஸ்கூல் போலாம் வா. நான் வரலப்பா, நீ போ. தம்பி, ஸ்கூல் போலாம் வா. நான் ஸ்கூல் போக மாட்டேன்ப்பா. உன்னெல்லாம் மேக்ஸ் டீச்சர் சொன்னா தான் ஹெல்ப் பண்ணுவேன். என்னடி ஆனா அவன மேக்ஸ் மேக்ஸ்ங்கற புட்டறியா வந்துரும். இல்லடி, நம்ம புள்ளைய பத்தி சொல்லலாம்னு. நீ புள்ளைய பத்தி சொல்றியா இல்ல உன்ன பத்தி சொல்றேன்னு யாருக்கு தெரியும்? நீயாச்சு உன் புள்ளையாச்சு. நீ மூட்டு கிளம்பு, நான் அவனை பாத்துக்கிறேன். தம்பி, ஒழுங்கா ஸ்கூல் போயிடு. நான் ஸ்கூல் போக மாட்டேன், போப்பா. தம்பி, நான் அப்பா மாதிரில மொட்டார சுற்றி அடிச்சிருவேன். ஒழுங்கா ஸ்கூல் போயிடு. நான் ஸ்கூல் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன், ஸ்கூல் போக மாட்டேன். அண்ணா, கலவை ரெடி. டேய் பழம், எதுக்கு எங்க அப்பா நான் லவ் பண்றத சொன்னேன்? மச்சான் சாரிடா, உங்க அப்பா தாண்டா நீ எதனா தப்பு பண்ணா சொல்ல சொன்னாரிடா. நீ ஒருத்தர் நல்லவனா இருக்கனால எங்க எல்லாரும் மாட்டிடுவியா? இருக்குடா உனக்கு. சரிடா. A few minutes later. அங்கிள், வாட்ஸ்அப்ல ஒரு போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அதை பாருங்க. தம்பி, செத்தடா இன்னைக்கு. என்னப்பா அது? அப்பா, அது ஒரிஜினல் இல்லப்பா, ஜூமினி எடிட்பா. தெரியும்பா.
இந்த வயசுல காதல் வர்றது சகஜம்தான். ஆனா படிப்பு தான் முக்கியம். படிப்பை ஃபர்ஸ்ட் பாரு. அப்பா உனக்கு காதலுக்கு எதிரி கிடையாது. சரியா? சரிப்பா. என்ன செருப்பால் அடிப்பான்னு பார்த்தா சிரிப்பால் அடிக்கிறான். அங்கிள் உங்களுக்கு இருக்கு. A few minutes later. இன்றைய முக்கிய செய்தி ஆண்டி, உங்க புருஷன் ஒரு ஆண்டி கூட போட்டோ எடுத்திருக்காரு. அந்த போட்டோ உங்க வாட்ஸ்அப்புக்கு சென்ட் பண்ணிருக்க. இத்துடன் செய்தி முடிவடைகிறது. என்னங்க நீ என்னடி எதை எடுத்து விட்டுக்காரன் ஒரு பவுன் நகை வாங்கின மாதிரி இப்படி முறைச்சு பார்த்துட்டு இருக்க? வாட்ஸ்அப்ல போட்டோ அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க. அவ கைய புடிச்சு நிக்கிறீங்க. அடியே நான் கையை பிடிக்கலடி. ஓ அப்ப அவ புடிச்சாளா? அடியே இது ஜுமினிடி. அந்த பொண்ணு பேரு ஜுமுனியா? யானோ ஏபிசிடிங்க ஒப்பந்தாடி. டாக்டர் டாக்டர் மயக்கம் போட்டு வந்துறாங்க டாக்டர். ஓ மை காட். தம்பி ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம்ப்பா. டாக்டர் அவன் மயக்கம் மட்டும் 2 நிமிஷம் தான் டாக்டர் ஆகுது. தம்பி இதை ஏன் முன்னாடியே சொல்ல? முன்னாடியே சொல்லியிருந்தா நான் கொஞ்சம் லேட்டா வந்திருப்பேன்ல. ஏய் பாட போல மயக்கம் வச்சிருக்கி ஒரு ஆளு கூப்பிட்ட பாரு. வாட் a medical miracle. A few minutes later. டாக்டர் சொல்லுங்க. தலை ரொம்ப வலிக்குது டாக்டர். அவ்வளவு முடி வச்சிருந்தா தலை வலிக்க தான் செய்யும் டாக்டர். அது விக்கு டாக்டர். ஓ விக்கா? அது யார் பக்கத்துல? என் ஒய்ஃப் டாக்டர். ஒய்ஃபா? கொஞ்சம் தள்ளுங்க. இப்ப எப்படி இருக்கு? வலிக்குது டாக்டர். இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் பரவாயில்ல டாக்டர். இன்னும் கொஞ்சம். இப்ப வலிக்குது டாக்டர். இன்னும் கொஞ்சம் லைட்டா. இப்ப எப்படி இருக்கு? தலைவலி நின்றுச்சு டாக்டர். அப்படியே வீட்டுக்கு போங்க, தலை வலிக்காது டாக்டர். சொல்லுங்க. நீ நேத்து டேப்லெட் கொடுத்து காலை நைட்டு சாப்பிட சொன்னேன், அவன் தானே நீ? ஆமா டாக்டர். டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் டாக்டர். ஆனா மதியம் சாப்பிட்டேன் டாக்டர். மதியம் சாப்பிட்டியா? ஏன் டாக்டர் செத்துருவானா? அவ்வளவுதான் முடிஞ்சு. சுடுகாட்டில் போய் படுத்துரு. ஐயா எதனா வெடி இருந்தா தர்மம் பண்ணுங்க ஐயா. என் குழந்தைங்கெல்லாம் வெடி வெடிக்கும் ஐயா. இந்தாப்பா அந்த வெடி வச்சுக்கப்பா. ரொம்ப நன்றிங்க ஐயா. அம்மா எதனா வெடி இருந்தா தர்மம் பண்ணும்மா. அப்படிப்பா. ரொம்ப நன்றிங்கம்மா. ஐயா ஐயா வெடி இருந்தா தர்மம் பண்ணுங்க ஐயா. என்னடா ஒரு குழந்தைக்கு வெடிலாம் பிச்சு கேட்கிறாரா? பாவமா இருக்குடா. நம்மளும் ஏதாச்சும் வெடி இருந்தா எடுத்து வந்து கொடுக்கும்டா. சரி விட எடுத்து கொடுக்கலாம். A few minutes later. வாங்க வாங்க, நம்மள்ட்ட எல்லாம் வெடி குறைஞ்ச விலையில கிடைக்கும். போனா வராது, பொழுது போனா கிடைக்காது. மச்சான் பாத்தியாட கடை போட்டிருக்காரு. நம்ம பாவனு வெடி கொடுத்தா உட்காந்து கடை போட்டுருக்காரா அந்த ஆளு? பாத்தியா? நம்மள ஏமாத்திட்டாரு மச்சான். இருடா நானும் கடை போடுறேன்டா. என்ன மச்சான் நீயும் பிச்சை எடுக்க போறியா? இல்ல மச்சான் வெடி ஆர்டர் பண்ண போறேன்டா. அப்படின்னு நான் ஆர்டர் பண்ண கடை தான் ஆசம் கிராக்கர். இவங்ககிட்ட 3000 மேல வாங்கினா 25 ஷாட்டும், 5000 மேல வாங்கினா 30 ஷாட்டும், 7000 மேல வாங்கினீங்கன்னா 25 பிளஸ் 30 ஷாட்டும் ஃப்ரீ. குழந்தைகளுக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரி புதுசு புதுசா வெடி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 80% டிஸ்கவுண்ட்ல கொடுத்துட்டு இருக்காங்க. என்னோட ப்ரொஃபைல கொடுத்துட்டு லிங்க் கொடுத்துட்டு உள்ள போனீங்கன்னா நிறைய வெடி கலெக்ஷன் வரும். அதுல உங்களுக்கு பிடிச்ச வெடியை நீங்க ஆர்டர் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஆர்டர் ஆயிடும். அப்படி இல்லையா ஸ்கிரீன் நம்பர் தெரியும், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். வாங்க சார் வாங்க. அவன மாதிரி நவுத்து போன வெடிலாம் நம்ம வெடிக்கிறது இல்ல. நம்ம கடை வெடிலாம் டொமேல் டொமேல் வெடிக்கும். அப்ப நம்ம உலகத்து ஃபுட்பால் இல்லையா? பத்தா சாரிடா. A few minutes later. ஐயோ மச்சான் மச்சான் சாரிடா மச்சான். ஓ நோ. அப்பா நான் உங்க கூட படுத்துக்கோவாப்பா? வாப்பா படுத்துக்கோப்பா. சரிப்பா. பைக் இல்லையா? அப்ப கனவா? இந்த வேட்டி கொஞ்சம் குரூப்பா ஒருத்தனை கொல்ல வேண்டியது இருக்கு. இந்தாப்பா புடிச்சுக்கப்பா. சாரிப்பா. உங்க அப்பா மகனே நில்றா. கடல் தண்ணி ஏன் உப்பா இருக்குன்னு தெரியுமா? ஏன் சார் உப்பா இருக்கு? தெரியலையே சார். ஏன்னா இனிப்பா இருந்தா ஈமிக்கும்ல. ஐயோ சார் சூப்பர் ஜோக் சார். ராஜ்குமார் சிரிக்கலையா? சிரிச்சாதான் இன்டர்னல் மார்க்கு. சார் செம ஜோக்கு சார்.
அடுத்த ஜோக்கு. சொல்லுங்க சார். தூங்குறதுக்கு முன்னாடி ஏன் குட் நைட் சொல்றேன் தெரியுமா? ஏன் சார்? ஏன்னா தூங்கிட்டா சொல்ல முடியாதா? ஐயோ சார் சித்திரம் போல சார். ஐயோ சார் நீங்க வேற. ஐயா சார் டிசி கொடுங்க, நான் வேற ஸ்கூல் போறேன். ராஜ்குமார் நில்லு. ஐயா நான் போறேன் சார். இல்லடா என்னடா விஷயம்? சார் நீங்க சொல்றது ஒரு ஜோக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்சில் உட்காந்து ஆங்கறாங்க. ஜோக்கா சார் அது? பின்ன ஜோக்கு சொல்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? முடிஞ்சா நீ ஒரு ஜோக்கு சொல்லு பாப்போம். ஜோக்கா? பக்கத்து ஸ்கூல்ல கெமிஸ்ட்ரி சார் ஒருத்தர் இருக்காரு. நானும் கெமிஸ்ட்ரி சார் தானே. அதான் சார் கேளுங்க. அவர் மண்டையில இருந்து இலையா கொட்டுனுச்சான். ஏன்னு தெரியல ராஜ்குமார், நீயே சொல்ல. ஏன்னா அவர் ஒரு மரமண்டையா. ஓ நைஸ் ஜோக். நம்மள மரமண்டைன்னு சொல்றானா? உடானே